ஒரு பெரிய காட்டுல இருந்த ஒரு அழகான சின்ன வீட்டுல சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டி கூட வாழ்ந்து வந்தது. 2 மாசத்துக்கு முன்னால சோனா குருவியோட கணவர் ராணா குருவியோட உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுச்சு. தாங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி ராணா குருவிக்கு வைத்தியம் செஞ்சோம். தன்னோட கணவர் உயிரை அதால காப்பாத்த முடியல. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தன்னோட குடும்பத்தை காப்பாத்த சோனா குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இதனால இந்த காட்டுல உள்ள கோரிக்காவுங்கிற ஒரு பணக்கார காகத்தோட வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோனா குருவி வீட்டுல டேபிள் மேல இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுக்கும்போது அது கை நழுவி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. சோனா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வேலைக்கு நிதானத்துல தான் வந்திருக்கியா இல்ல ஏதாவது போதையில வந்திருக்கியா? போன வாரம் அப்படிதான் ஒரு பீங்கான் தட்டை போட்டு உடைச்ச. இன்னைக்கு என்னடானா கண்ணாடி கிளாஸை போட்டு உடைக்கிற. இதுக்கப்புறமும் உன்னை நான் வேலைக்கு வச்சிருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது. கிளம்பு கிளம்பு, இப்பவே நீ வீட்டை விட்டு கிளம்பு. இதுக்கப்புறம் நீ என்னோட முகத்திலேயே முழிக்க கூடாது. கோரி அம்மா, திடீர்னு என்னை இப்படி வேலையை விட்டு அமிச்சா நான் எங்க போவேன்? தயவு செய்து என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. என்னை வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. என்னது, கோரி அம்மாவா? இத்தனை நாள் ஏதோ கோரி அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. அதுவே எனக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன கோரி அம்மான்னு கூப்பிட்ட பாரு. இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு வேலை கொடுத்தனா நான் நல்லவளே கிடையாது. கோரி அக்கா, ஏதோ தெரியாதனமா வாயில வந்துடுச்சு. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா நானும் என் மகளும் பட்டினி கிடந்துதான் சாகணும். செத்துட்டு போங்க. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சாகதான் போறோம். நீங்க கொஞ்சம் முன்னால சாக போறீங்க, அவ்வளவுதான். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் கோரி காகத்துக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போச்சே. வீட்டுக்கு போன சோனா குருவி அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தது. அம்மா அழறத பார்த்து பியூட்டி இப்படி பேச ஆரம்பிச்சது. அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுறீங்க? பியூட்டி, கோரி அக்கா என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல வேலை கேட்டு பார்த்தோம். சோனா குருவிக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. இதனால மனசுடைஞ்சு போன சோனா குருவி இந்த காட்டை விட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுச்சு. பிறகு தனக்கு தேவையான ஜாமான்களை ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்ட சோனா குருவி தன் பொண்ணு பியூட்டி கூட தன்னோட அம்மா வாயிற காட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க வேகமா பறந்து போனதால சீக்கிரமாவே பியூட்டியோட பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. தன்னோட பாட்டி வீட்டை பார்த்த பியூட்டி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா வீடு ரொம்பவும் அழகா இருந்தது. அம்மா, பாட்டி வீடு முன்ன மாதிரி இல்ல. இது ரொம்பவும் அழகா இருக்கு. இந்த வீட்டை பாட்டி எப்ப கட்டினாங்க? பியூட்டி, அம்மா இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்காங்கன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இப்படி சொன்ன குருவி பிறகு அந்த வீட்டு கதவை தட்டுச்சு. அம்மா அம்மா, நான் தான் சோனா வந்திருக்கேன், சீக்கிரம் கதவை தரங்க. சோனா குருவி இப்படி கதவை தட்டின உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரோனி குருவி வெளியில வந்தது. சொல்லுங்க அம்மா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீடு என்னோட அம்மாவோடது. அவங்க தான் இந்த வீட்டுல இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஓ, இந்த வீட்ல இருந்த வயசான குருவியை சொல்றீங்களா? அவங்க போன மாசம் இறந்துட்டாங்க. அவங்களோட வைத்திய செலவுக்காக என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பதிலா இந்த வீட்டை என்ன எடுத்துக்க சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை புது வீடா கட்டி நான் தான் குடியிருக்கேன். இப்படி சொல்லிட்டு ரோனி குருவி தன்னுடைய வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு சோனா குருவியும் பியூட்டியும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அம்மா, அப்பா நம்மளை விட்டுட்டு போனாங்க. இதுக்கப்புறம் பாட்டி நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம். இப்ப பாட்டியும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம எங்க போவோம்? நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. பியூட்டி, இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். வா, இந்த உலகம் ரொம்ப பெருசு. எங்கேயாவது போய் நமக்கான இடத்த தேடுவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ஒரு இடத்துல ஒரு பறவை கீழே விழுந்து சத்தம் போட்டுட்டு இருக்கத பார்த்தாங்க. இத பார்த்த அவங்க உடனே அந்த பறவை கிட்ட போனாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆண்டி ஆண்டி, எதுக்காக சத்தம் போடுறீங்க? என்னாச்சு? என்னோட ரெக்கையில ஒரு முள்ளு குத்தி காயம் ஆயிடுச்சு. அந்த முள்ளை எப்படியாவது எடுத்து விடுங்க. உடனே சோனா குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த முள்ளை எடுத்து வெளியே போட்டது.
பறவைகளே, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. ஆமா, நீங்க யாரு? உங்களோட வீடு எங்க இருக்கு? அந்த பறவை இப்படி கேட்டதும் சோனா குருவியும் பியூட்டியும் அழ ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, எங்களுக்குன்னு எந்த வீடும் இல்ல, நாங்க ரொம்ப ஏழை. இப்படி ஆரம்பிச்ச சோனா குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் அதுகிட்ட சொல்லுச்சு. சோனா குருவியோட கதையை கேட்டு அந்த பறவைக்கு இவங்க மேல ரொம்பவும் இறக்கம் வந்தது. சரி, 2 பேரும் என் பின்னால வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுறேன். இப்படி சொன்ன பறவை முன்னால பறந்து போக சோனா குருவியும் பியூட்டியும் பின்னாலேயே பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன அந்த பறவை சமவெளி, கடல் இப்படி நிறைய இடங்களை தாண்டி போச்சு. இங்க பாருங்க, இந்த வீடு தான் என்னோட வீடு. நான் இங்க தங்கி இருக்கேன். இதோ இந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள வீட்டுல நீங்க தங்கி இருங்க. அதுவும் என்னோட வீடு தான். அங்க யாரும் இல்ல, காலியா தான் இருக்கு. பிறகு மறுநாள் வேலை தேடி சோனா குருவியும் பியூட்டியும் பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனாலுங்க அந்த பக்கம் இருந்த ஒரு தீவுக்கு போனாங்க. பிறகு அந்த தீவை சுத்தி பார்த்தவங்க ஒரு இடத்துல வாழை மரங்கள் நிறைய இருக்கிறதையும் அதுல பழங்கள் காய்ச்சி தொங்குறதையும் பார்த்தாங்க. அம்மா, இந்த தீவுல என்ன இவ்வளவு வாழைப்பழங்கள் இருக்கு? அப்படின்னா இந்த தீவுக்கு இது வரைக்கும் எந்த பறவைகளுமே வரலன்னு அர்த்தம். நாம தான் இப்ப முதல் முறையா வந்திருக்கோம். அம்மா, ஒரே இடத்துல இவ்வளவு வாழை மரங்களை நான் இப்பதான் பாக்குறேன். பிறகு பியூட்டி சோனா குருவியும் அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டு பார்த்தாங்க. பியூட்டி, இந்த வாழைப்பழங்களோட ருசி தேன் மாதிரி இனிப்பா இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம காட்டுல உள்ள மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அம்மா, வியாபாரம் பண்ற அளவுக்கு இந்த வாழைப்பழங்களை நம்மளால எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியும்? அங்க பாரு பியூட்டி, இந்த காட்டோட இன்னொரு பக்கம் மூங்கில் மரங்கள் நிறைய இருக்கு. அந்த மூங்கில் மரங்களை வெட்டி நாம ஒரு படகு தயார் பண்ணுவோம். அப்புறம் அந்த படகுல வாழைப்பழங்களை ஏத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு போகலாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்க இருந்த மூங்கில் மரங்கள்ல ஒரு படகு தயார் பண்ணுச்சு. பிறகு அந்த படகுல நிறைய வாழைப்பழங்களை பறிச்சு வச்சுக்கிட்டு 2 பேரும் தீவை விட்டு கிளம்பினாங்க. அந்த சமயத்துல பேராசை ஒரு பறவையா மாறி அவங்க கிட்ட போச்சு. இங்க பாருங்க, உங்களோட படகுல என்னையும் ஏத்திக்கோங்க. என்னையும் நீங்க போற காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. அப்படி நீங்க என்ன அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன். இல்ல, எங்களுடைய படகு நிறைய எடை தாங்காது. நாங்க இதுல வச்சிருக்க வாழைப்பழமும் நாங்களும் மட்டும்தான் போகலாம். வேணும்னா நீங்க இங்கே இருங்க. நான் வாழைப்பழத்தை எங்க காட்டுக்கு போய் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். முடியாது, நான் உங்க கூட இப்பவே வரணும். உங்களால முடிஞ்சா அழைச்சிக்கிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நான் எப்படியாவது அங்க வந்து சேருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க என்ன அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தருவேன். ஆண்டி, உங்க பணம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க உயிரோட எங்க காட்டுக்கு போய் சேரணும். எங்களுக்கு அதுதான் முக்கியம். இப்படி சொன்ன சோனா குருவியும் பியூட்டியும் பிறகு படகை தங்களுடைய காட்டை நோக்கி ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி தங்களோட காட்டுக்கு போனாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த வாழைப்பழங்களை அந்த காட்டுல விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுல இது வரைக்கும் யாருமே வாழைப்பழங்களை விற்பனை பண்ணாததால ரொம்ப சீக்கிரமாவே எல்லா வாழைப்பழங்களும் வித்து தீர்ந்துடுச்சு. சோனா குருவிக்கும் நல்ல லாபம் கிடைச்சது. பியூட்டி, நம்மளோட அழுக்குறன் அந்த கடவுளுக்கு கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய மூங்கில் படகுல அந்த தீவுக்கு போய் வாழைப்பழங்களை எடுத்துட்டு வந்து அதை மார்க்கெட்ல விற்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் இப்படி சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய காட்டுல உள்ள மார்க்கெட்ல வாழைப்பழங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது தூரமா உள்ள காட்டுக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்த கோரிக்காகம் இவங்களை பார்த்துட்டு இவங்க கிட்ட வந்தது. சோனா, என்ன இது? வாழைப்பழம் வியாபாரம் பண்ற? அது இருக்கட்டும், உன் கழுத்துல செயின், காதுல தோடு, உன்னை பார்க்க இப்ப ரொம்ப வசதியா வாழற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் உனக்கு ஏது? சொந்தமா ஏதாவது தோட்டம் வச்சிருக்கியா? கோரிக்காகம் இப்படி கேட்ட உடனே எப்பவும் உண்மையவே பேசி பழகின சோனா குருவி இந்த வாழைப்பழங்கள் தனக்கு என்றாந்து கிடைச்சதுங்கிற உண்மைய கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அங்க இன்னும் வாழைப்பழங்கள் இருக்கா? ஆமா கோரியக்கா, அந்த தீவுல உள்ள வாழைப்பழங்கள் எல்லாம் ஒரு நாளும் தீந்தே போகாது. ஏன்னா அவ்வளவு வாழை மரங்கள் அங்க இருக்கு. இதை கேட்ட உடனே கோரிக்காவன் பேராசையால திறந்த வாயை மூடவே இல்லை. உடனே கோரிக்காக தன்னுடைய கணவர் காலுக்காகத்தை பார்க்க வேகமா பறந்து போச்சு. காலுஜி, காலுஜி, சீக்கிரமா ஒரு படகை தயார் பண்ணுங்க.
படகா? படகு நமக்கு எதுக்கு? அதை வச்சு நாம என்ன பண்றது? இங்க பாருங்க, நம்ம வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சோனா குருவி இப்ப புதுசா ஒரு தீவை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த தீவுல நிறைய வாழை மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாழை மரத்துலயும் நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்குதான். அத படகுல எடுத்துக்கிட்டு வந்து விற்பனை பண்ணி சோனா குருவி இப்ப பெரிய பணக்காரி ஆயிடுச்சு. நாமளும் அந்த தீவுக்கு போறோம். அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம காட்டுல வியாபாரம் பண்றோம். கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரங்களா மாறுறோம். பிறகு காலுக்காக உடனே படகு தயார் பண்ற ஃபேக்டரிக்கு போச்சேன். அங்க போன காலுக்காகவும் நிறைய பணத்தை கொடுத்து ஒரு படகு விலைக்கு வாங்குச்சு. பிறகு அன்னைக்கு ராத்திரி அந்த படகுல ஏறி காலுக்காகவும் குறிக்காகவும் வாழை மரங்கள் இருக்க தீவை நோக்கி போனாங்க. அந்த சமயத்துல சோனாக்குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தீவு எங்க இருக்குன்னு தெரியாத காலுக்காகவும் குறிக்காகவும் நிறைய நேரம் அந்த கடலை சுத்தி சுத்தி வந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியில் இந்த தீவை கண்டுபிடிச்ச காண்கள் உடனே அந்த தீவுல கரையிறங்கினாங்க. கோரி, இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு பழங்களை பறிக்க முடியுமோ அவ்வளவு பழங்களையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போகணும். சோனா குருவி காலையில வந்து இந்த தீவே காலியா இருக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறணும். காலுஜி, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த காரியமும் நடக்காது. பேச்சை நிறுத்திட்டு சீக்கிரமா பழங்களை பறிச்சு படகுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் பழங்களை பறிச்சு தங்களுடைய படகுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி பழங்களை எடுத்துட்டு போனவங்க தங்களுடைய படகு நிரம்பி வழிகிற அளவுக்கு பழங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. காலுஜி, எனக்கு என்னமோ இன்னும் பழங்களை எடுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. கோரி, இதுக்கு மேல இந்த படகுல நாம பழங்களை ஏத்துனா படகு நம்ம காட்டுக்கு போகாது, கடலுக்கு அடியில போயிடும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் அந்த தீவை விட்டு கிளம்புற சமயத்துல பேராசை ஒரு பறவையா மாறி அந்த இடத்துக்கு வந்தது. காகங்களே, என்னையும் உங்க கூட அழைச்சிக்கிட்டு போங்க. இந்த கடலோட அக்கறையில என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுடுங்க. இங்க பாரு பறவையே, ஏற்கனவே எங்க படகுல வெயிட் அதிகமா இருக்கு. அதனால உன்னை இந்த படகுல ஏத்திக்கிட்டு போக முடியாது. இங்க பாருங்க, என்ன நீங்க ஏத்திக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு பதிலா உங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன். பணமா? நிறைய கொடுப்பியா? அப்படின்னா எவ்வளவு கொடுப்ப? உடனே அந்த பறவை ஒரு பணக்கட்டை எடுத்து காங்கள் கிட்ட காட்டுச்சு. என்னை கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி 2 கட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பேன். இந்த மாதிரி 2 கட்டு பணத்தை பார்த்த உடனே பேராசப்பட்ட காங்கள் 2 பேரும் அந்த பறவையையும் படகுல ஏத்திக்கிட்டு தங்களோட காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த பேராசை பறவை கொஞ்ச தூரம் போன உடனே தன்னுடைய உருவத்தை பெருசா மாத்திக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த பறவையோட உருவம் ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டே இருந்தது. ஐயோ காலுஜி, இந்த பறவைய பாருங்க. இந்த பறவையோட உருவம் வளர்ந்துகிட்டே போகுது. இந்த பறவையோட எடை அதிகமாவறதால நம்மளோட படகு தள்ளாடுது. ஏய் பறவையே, நீ யாரு? எதனால உன்னோட உருவம் இப்படி பெருசா வளர்ந்துகிட்டே போகுது? காகங்களே, நான் தான் பேராசை. நான் ஒரு பறவையா உருவம் எடுத்து உங்ககிட்ட வந்தேன். ஏற்கனவே இங்க பழங்களை எடுக்க வந்த ஒரு பறவை மனசுல பேராசையை உண்டு பண்ண பார்த்தேன். ஆனா என்னால முடியல. நீங்க அப்படி இல்ல. உங்க மனசுல என்னால ஈஸியா பேராசையை உண்டாக்க முடிஞ்சுது. இங்க பாரு, எங்களை மன்னிச்சிரு. தயவு செய்து உன்னுடைய உருவத்தை பழையபடி ஆக்கிக்க. எங்களை உயிரோட எங்களோட காட்டுக்கு போக விடு. முடியாது. பேராசையை தங்களோட மனசுக்குள்ள அனுமதிச்ச எல்லாருக்குமே அழிவுதான் முடிவு. அதிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்படி அந்த பறவை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த படகு எடை தாங்க முடியாம கடல்ல மூழ்கி போச்சு. அந்த படகுல இருந்த பேராசை பிடிச்ச காகங்கள் 2 பேரும் அவங்க மனசுல இருந்த பேராசையால தங்களுடைய உயிரை விட்டாங்க. சோனா, இன்னுமா சாப்பாடு ரெடி பண்ற? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, இதோ வந்துட்டேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி ராணாக்குருவிக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு வந்தது. 2 நிமிஷம் லேட் ஆனதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க? சோனா, நான் எந்த அளவு சீக்கிரமா வேலைக்கு போறேனோ அந்த அளவு சீக்கிரமா வீடு திரும்புவேன். அதுக்காக தான் அவசரப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி சொன்ன ராணாக்குருவி சோனாக்குருவி கொடுத்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுறதுக்காக காட்டு நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன ராணாக்குருவி அது வெட்டுறதுக்கு தேவையான மரத்தை தேர்ந்தெடுத்தது. இந்த மரம் வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும், நல்ல காஞ்ச மரமாவும் இருக்கு.
இப்படி யோசிச்ச ராணாக்குருவி பிறகு தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ ஒரு ஓரமா வச்சது. பிறகு மரத்து மேல ஏறி மரக்கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சது. அப்ப அந்த வழியா பறந்து வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ராணாக்குருவியோட டிஃபன் பாக்ஸ பாத்துட்டாங்க. காலுஜி, என்ன இது? காட்டுல ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தனியா இருக்கு. கோரி, டிஃபன் பாக்ஸை மட்டும் பார்க்காத, அங்க மரம் வெட்டிக்கிட்டு இருக்க ராணா குருவியையும் பாரு. காலுஜி, ராணா குருவி அந்த பக்கம் பார்த்து தான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க பின்னாடி போய் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. பிறகு கோரி சொன்ன மாதிரியே காலுக்காகம் போய் அந்த டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு வர 2 பேரும் அதுல இருந்து சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் இருந்த இடத்துலயே வச்சுட்டு காகங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு மத்தியானம் ஆச்சு. வேலை செஞ்சு ராணாக்குருவியும் ரொம்ப களைச்சு போயிடுச்சு. சரி, வேலை பார்த்தது போதும். மதிய சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா வேலை பார்ப்போம். இப்படி நினைச்ச ராணாக்குருவி டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்க்க அது காலியா இருந்தது. நம்ம சாப்பாடு எங்க போயிருக்கோம்? காலையில சோனா குருவி நம்ம கிட்ட டிஃபன் பாக்ஸ கொடுத்தப்ப நல்லா வெயிட்டா இருந்ததே. இங்க வந்து இந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்டிருப்பா? இப்படி யோசிச்ச ராணாக்குருவி பிறகு வேற வழி இல்லாம பசியோட மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிறகு வெட்டின மரக்கட்டைகளை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. காலுஜி, இதுக்கப்புறம் நம்ம தினமும் உணவு தேடி கண்ட இடங்களுக்கு அலைய வேண்டாம். ராணா குருவியை ஃபாலோ பண்ணனாலே போதும். கோரி இப்படி சொன்னதை கேட்டுட்டு காலுக்காக மனசு விட்டு சிரிச்சது. கோரி, ராணா குருவி மத்தியான சாப்பாடு சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இந்நேரம் வீட்டுக்கு போய் சோனா குருவி கிட்ட சீக்கிரமா சாப்பாடு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலுஜி, நாம இனிமே ராணா குருவி சாப்பாட்டை திருடுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சோனா குருவியும் அது குழந்தைங்களும் ரொம்ப புத்திசாலிங்க. சோனா, சீக்கிரம் சாப்பாட்டை போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ராணாக்குருவி இப்படி கேட்ட உடனே சோனாக்குருவி சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சது. ரொம்ப பசியா இருந்ததால ராணாக்குருவி சீக்கிரமா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சது. ராணாஜி, எப்பவும் குழந்தைங்க கூட சேர்ந்து லேட்டா தான் சாப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ அவசரம்? சோனா, இன்னைக்கு நான் சாப்பிட டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கறப்ப அதுல சாப்பாடு இல்ல. அதை யார் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ராணாஜி, இது வரைக்கும் அப்படி நடந்தே இல்லையே. இன்னைக்கு உங்களுடைய சாப்பாட்டை யார் எடுத்திருப்பா? சோனா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ காலையில டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சுதானே அனுப்புன. என்ன இப்படி கேக்குறீங்க? அதை கூடவா மறந்துடுவேன்? இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு கிச்சடி செஞ்சு வச்சேன். டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு காணாம போனதை பத்தி சோனாக்குருவி வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருந்தது. இருந்தாலும் அவங்களால எந்த முடிவுக்கும் வர முடியல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலையில ராணாக்குருவி வேலைக்கு போறதுக்கு தயாராச்சு. ராணாஜி, இப்ப எல்லாம் சாப்பாட்டை திருட்டு போறது இல்லையே? இல்ல சோனா, இப்பெல்லாம் சாப்பாட்டை என் கண்ணு முன்னாலேயே வச்சுக்கிறேன். இப்படி சொன்ன ராணாக்குருவி பிறகு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. ராணாக்குருவி மரம் வெட்டுறத காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு புதர் செடி மறைவில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இன்னைக்கு என்ன ராணா சாப்பாட்டை தான் பக்கத்திலேயே வச்சிருக்கு? காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு எப்படியாவது இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டே ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த பக்கமா போய் ராணா குருவி கிட்ட பேச்சு கொடுங்க, நான் பின்பக்கமா வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்றேன். பிறகு கோரி சொன்ன மாதிரியே காலுக்காகவும் ராணாக்குருவியிட போய் பேச்சு கொடுத்தது. என்ன ராணா, ரொம்பவும் வேகமா மரம் வெட்டிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? காலு, என் பொண்ணு பியூட்டி அடுத்த மாசம் ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு பணம் தேவைப்படுது. வேகமா வெட்டினா தானே என்னால நிறைய மரக்கட்டைகளை சேகரிக்க முடியும். ஆமா, நீ எதுக்காக இந்த பக்கம் வந்த? நான் இங்க வந்ததே ஒரு பெரிய கதை. வீட்டை விட்டு உணவு தேடலாம்னு கிளம்புன என் பின்னாடியே ஒரு பெரிய கழுகு ஒன்று பறந்து வந்துச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிக்க எந்த பக்கம் பறக்குறோம்னே தெரியாம இந்த பக்கம் பறந்து வந்துட்டேன். இந்த மாதிரி காலுக்காகவும் ராணாக்குருவியிட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப கோரிக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச கோரிக்காகம் சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சது. பிறகு பழையபடியே டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்து இருந்த இடத்துல வச்சிருச்சு. சரி ராணா, நான் கிளம்புறேன். நான் வேற வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உன்னோட வேலையை கெடுத்துட்டேன். நீ வேலையை பாரு.
இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி பறந்து போயிடுச்சு. காலுஜி, நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பி அந்த ராணா குருவி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. கோரி, இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல என்ன சாப்பாடு இருந்தது? இன்னைக்கா? இன்னைக்கு சாம்பார் சாதம் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. சோனா குருவி வர வர இப்பெல்லாம் நல்லாவே சமைக்க கத்துக்குச்சு. சரி சரி, வீட்டுல உள்ள தானியங்களை எடுத்து என்கிட்ட கொடு. உன் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா என்னை பத்தி நினைச்சே பார்க்க மாட்ட. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வீட்டுல இருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடறதுக்காக டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்த ராணா குருவி மறுபடியும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடடா, இன்னைக்கும் டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு பூரா இந்த டிஃபன் பாக்ஸை நான் என் பார்வையில படுற மாதிரி தானே வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் யார் வந்து எடுத்திருப்பா? பேய் பிசாசுன்னு சொல்றாங்களே, ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? பிறகு அன்னைக்கும் ராணா குருவி பட்னியாவே வேலைய பார்த்தது. பிறகு வீட்டுக்கு வந்த ராணா குருவி நடந்தது எல்லாத்தையும் தான் மனைவி கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் சொல்லுச்சு. சோனா, நான் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸை என்னோட பார்வையில படுற மாதிரி தான் வச்சிருந்தேன். அப்படியும் எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இதெல்லாம் பிசாசோட வேலையா இருக்குமோ? அப்பா, நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது நாங்களும் உங்க கூட வரோம். இந்த திருட்டை யார் செய்யறதுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். வேணாம் பியூட்டி, இப்ப நம்ம காட்டுக்குள்ள ஒரு கழுகு வந்திருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன். தப்பி தவறி கூட நீங்க அது கண்ணில் பற்றக்கூடாது. ராணாஜி, நம்ம காட்டுல எந்த கழுவும் கிடையாது. உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்திருக்காங்க. ஆமாப்பா, நீங்க கவலைப்படாம போங்க. நாளைக்கு நாங்க ஏதாவது ஐடியா பண்ணி அந்த திருடர்களை கண்டுபிடிச்சிருவோம். இங்க பாருங்க ராணாஜி, நாளைக்கு காலையில நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். நான் கிளம்புறதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். மறக்காம டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. டிஃபன் பாக்ஸை கவனமா பார்த்துக்கோங்க. நாளைக்கும் பட்னி கிடக்காதீங்க. இப்படி பேசிக்கிட்ட எல்லாரும் பிறகு இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்கும் ராணா குருவிக்கும் சாப்பாடு தயார் பண்ணணும் சோனா குருவி பிறகு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கண் வச்ச ராணா குருவி வேலைக்கு கிளம்ப தயாராச்சு. குக்குவும் பியூட்டியும் சோனா குருவி தயார் பண்ணி வச்சிருந்த சாப்பாட்டுல மிளகாத்தூள் கொட்டி கலந்து வச்சாங்க. அக்கா, நாளைக்கு நாம நதிக்கரையில உட்கார்ந்து இருந்தா போதும், திருடர்கள் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பேசிக்கிட்ட குக்குவும் பியூட்டியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா, நாங்க சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நீங்க சொன்ன இடத்துலயே நான் டிஃபன் பாக்ஸை வைக்கிறேன். பிறகு ராணா குருவி அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு வேலைக்கு பறந்து போச்சு. இப்படி போன ராணா குருவி ஒரு ஓரமா டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு மரம் வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் தான் மரம் வெட்டி இருக்கும். அதுக்குள்ள பியூட்டியும் குக்குவும் அங்க வேகமா பறந்து வந்தாங்க. அப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, உங்களை அம்மா கையோட அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ராணா குருவியும் குழந்தைங்க கூட உடனே பறந்து போயிடுச்சு. காலுஜி, இன்னைக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, கடவுள் நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. கோரி, ராணா வீட்டுக்கு போகும்போது சாப்பாட்டை எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சிட்டு போச்சு பாரு. அதுக்காக நீ ராணா குருவிக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குருக்காகவும் பிறகு டிஃபன் பாக்ஸை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு வாய் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. உடனே வாய் விட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, வாயெல்லாம் எரியுதே, நான் என்ன பண்ணுவேன்? கோரி, தண்ணி இருந்தா குடு, என்னால காரத்தை தாங்க முடியல. இப்படி கத்திக்கிட்டு அலறி துடிச்ச காகங்கள் 2 பேரும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போனாங்க. இவங்க அங்க போனப்ப ராணா குருவி, சோனா குருவி, பியூட்டி, குக்கு, புறா, ரீட்டா கிளி இப்படி எல்லாம் பறவைகளும் அங்கதான் இருந்தாங்க. இப்படி போன காகங்கள் நதியில தண்ணீர் குடிச்சோம் அவங்க வாயில இருந்த காரம் போகல. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பா, உங்க சாப்பாட்டை திருடி சாப்பிட்ட பிசாசுகள் யாருன்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. நண்பர்களே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்களை காப்பாத்துங்க. வாய் ரொம்ப உரைக்குது. யாராவது சர்க்கரை இருந்தா கொண்டு வந்து எங்க வாயில கொட்டுங்க. சக்கரை இருந்தா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டராவது எடுத்துக்கிட்டு வாங்க. எரியுதே. கோரி, இப்ப எங்க கிட்ட சர்க்கரையும் இல்ல, ஐஸ் வாட்டரும் இல்ல. சாப்பாட்டுல போட்ட மிளகாய் பொடி தான் கொஞ்சம் மீதி இருக்கு. அதை வேணா கொட்டவா?
புறா இப்படி கேட்ட உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் அலறி அடிச்சு எந்திரிச்சு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க.